ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ப்ராடக்ட்லேருந்து பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸில் பார்லி கஞ்சி மிக்ஸ். இது வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். கிட்னிக்கும் நல்லது, நார்ச்சத்து, ஃபைபர் அதிகம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது, வளவலன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் செய்கிறது வந்து வளவலன்னு இருக்காது. இதில் வந்து பார்லியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நல்லா நாமளே கைப்பட வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், நொய் நொய்யாக அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட நம்ம இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த போகிறோம். இது வந்து பாசிப்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து மசாலா இருக்குது, மிளகு, ஜீரகம், வெங்காயம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். நம்ம பார்லி கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆக போகுது. இப்போ 3 கிலோ பார்லி, 2 கிலோ பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா வலுவலன்னு தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால். மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதில் 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் நல்லா வறுத்து, நம்ம கையாலே வறுத்து இதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கஞ்சி சாப்பிடும்போதே அவ்வளோ மனமாக இருக்கும். வேணுங்கிறவங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நாங்களே ஆட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு புதுசாக கொத்தமல்லி, புதினாலாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெல்லாம் காய வச்சு அதை இதில் ஃப்ளேவருக்காக போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பார்லி கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு, நீங்கள் இது கூட வேணும்னா வெஜிடபிள் போட்டுக்கலாம், கேரட், பீன்ஸ் எல்லாம். வேணாங்கிறவங்க அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே அருமையாக இருக்கும். வளவளப்பும் இருக்க